அது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தையும் சோதம் குமாரா என்கிற அழிவிலிருந்து அவன் காப்பாற்றினான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். கர்த்தருக்கு கொடுப்பதன் மூலம் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அடுத்து சுனேமியாலை பார்க்கலாம். சுனேமியால் எலிசா தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டு சகல பணிவிடைகளையும் செய்தாள். வீட்டிற்கு வரும் பொழுதெல்லாம் ஆகாரம் கொடுத்து போஷித்தாள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்கள் தங்கும்படிக்கு ஒரு மேல் வீட்டறையை அவள் ஏற்படுத்தி கொடுத்தாள். மேல் வீட்டறையிலே ஏற்படுத்தி கொடுத்து அவரை தங்க வைத்தாள். இதை நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8 முதல் 14 வசனங்கள் வரை வாசிக்கலாம். இதனால் பிள்ளை இல்லாத சுனேமியாளுக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். குழந்தை பிறந்தது. அது மாத்திரமா, சற்று காலத்தில் இந்த குழந்தை மரித்தும் போனது. உடனே மரித்து போன அந்த குழந்தைக்காக எலிசா ஜெபித்த பொழுது அந்த குழந்தை உயிரோடு எழும்பினது. பஞ்சத்தின் நாட்களிலும் அவள் காப்பாற்றப்பட்டாள். வேதத்திலே சாரிபாத் என்கிற ஒரு விதவையை குறித்து நாம் பார்க்கலாம். சாரிபாத் என்பது ஒரு ஊர். அந்த ஊரை சேர்ந்த அந்த விதவை தான் சாரிபாத் விதவை. அவர் எலியா என்கிற தீர்க்கதரிசி வந்த பொழுது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்ட பொழுது, ஒரே ஒரு அப்பம் சுட மாத்திரம் எண்ணெயும் மாவும் வைத்திருக்கிறேன் என்று அவள் சொல்லுகிறார். அப்பொழுது எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வா என்று சொன்ன பொழுது அவள் தானும் தன் குடும்பத்தாரும் மரித்து போக இருந்த அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றினார். அது மட்டுமல்ல, திரளான அப்பங்களை சுடச் செய்தால் அவருடைய வறுமை நீங்கியது. செத்து போக வேண்டிய சாரிபால் உயிரோடு இருந்து சாப்பிட்டால் காப்பாற்றப்பட்டாள். இதை நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10 முதல் 15 வசனங்கள் வரை வாசிக்கலாம். தேவன் ரெபேக்காளை காப்பாற்றினார். ரெபேக்காள் செய்த காரியம் என்ன தெரியுமா? ரெபேக்காள் ஒட்டகத்திற்கு நீர் வார்த்தாள். எலியேசர் இந்த இடத்திற்கு வந்த பொழுது, யார் என்னுடைய ஒட்டகத்திற்கு நீர் வார்க்கிறார்களோ அவளே என் எஜமானுக்கு உகந்த மணவாட்டி என்று சொன்னார். ஐயா, ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணீர் குடிக்கும் தெரியுமா? அப்பொழுது எத்தனை குடம் தண்ணீர் அந்த மகள் ஊற்றியிருப்பாள் என்று சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். குடம் குடமாய் தண்ணீரை ஊற்றி எல்லா ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் வார்த்தாள். அவள் திருப்தி அடைந்தால் அது மாத்திரமா, ஒரு பெரிய சந்ததி உருவாகிறதற்கு ரெபேக்காளை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். வேதத்திலே நாம் மார்த்தாள் மரியாள் என்கிற 2 சகோதரிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். மார்த்தாள் மரியாள் 2 பேரும் இயேசுவை தங்கள் வீட்டிலே தங்குவதற்கு இடம் கொடுத்தார்கள். இயேசுவை தங்கள் வீட்டிலே அனுமதித்தார்கள். வீட்டை திறந்து கொடுத்தார்கள். நடந்தது என்ன? மரித்து போன தன்னுடைய சகோதரனை உயிரோடு எழும்ப பெற்றார். உயிரோடு எழும்ப பெற்றார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள். தேவன் மாரியாளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது. தேவன் இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்தார். அது மட்டுமல்ல, வேதத்திலே பேதுரு என்கிற கர்த்தருடைய சீஷனை நாம் பார்க்கிறோம். பேதுரு என்ன செய்தார்? தன்னுடைய படகை அவர் தேவனுக்காக கொடுத்தார்.